எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காவே பிடிக்காதவங்க கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த பெரிய கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஆயில் அது மேலே அப்ளை பண்ணிவிட்டு 4 சைடும் கத்தியை வச்சு நல்லா ஸ்லிட் பண்ணி விட்டுருங்க. இப்போ 3 பூண்டை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாவையும் 2ஆக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி நான் அந்த ஸ்லிட்ஸ்குள்ளே ஆட் பண்ணுற மாதிரி நீங்களும் பூண்டையும் பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி உள்ளே ஆட் பண்ணிடுங்க. 4 சைடுமே மிக்சடாக பூண்டு ஒன்று பச்சை மிளகாய் இப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த சின்ன கம்பி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி உள்ளே சொருகிட்டு இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக நம்ம சுட்டு எடுக்கணும். ஸ்கின் கொஞ்சம் நல்லா சுருங்கி நல்லா உள்ளே வெந்து இருக்கணும். நம்ம இதுக்குள்ளே ஒரு கிரேவி ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு பேனில் ஆயில் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயும் ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம பிளெயின் வாட்டருக்குள்ளே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் டக்குன்னு தோல் உரிக்க முடியும். இப்போ நான் உரிக்கிற மாதிரி அந்த மேலே தெரிகிற அந்த கருப்பு தோலை மட்டும் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே உரிச்சிருங்க. தண்ணியில் முக்கினால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. உரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிவிட்டு நல்லா கொத்திடுங்க. நல்லா கொத்தணும். கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா நசுக்கி வச்சுருங்க. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இதை நம்ம இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் ஆயில்லையே இது நல்லா குக் ஆகணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தோன்னா நம்ம கத்திரிக்காய் தொக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பை.